இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே என்று சொல்லி, அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திற்கு முன்பு தேவன் ஆதியிலே நம்மை படைத்த பொழுது நமக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த பாவமும் மரணமும் உலகத்துல வந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணம், இவைகளின் பிரமாணம் உலகத்துக்குள்ளே வந்து விட்டபடினாலே நாம் இழந்து போனவைகள் என்ன? மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக இந்த ஜீவனுடைய பிரமாணம் நமக்கு அதை மீட்டு கொடுத்தது எப்படி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே வருகிறோம். ஆரம்பத்திலே நமக்கு இருந்த உறவை கர்த்தர் நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக புதுப்பித்து தந்ததை நாம் தியானித்தோம். ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதம், ஏற்கனவே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்துவிட்டு மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி, ஆயத்தமாக்குகிற தேவன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நாம் தியானித்தோம். அவருடைய ஆழ்த்தத்துவம், அவருடைய ஆளுமை பண்பு எப்படி இருந்தது ஆதியிலே என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இன்றைய நாளிலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆளுகை, அதிகாரம் என்ன, அத்தாரிட்டி என்று சொல்லி நாம் இதை இந்த நாளிலே தியானிக்கலாம். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருந்தார்? நாம் பாவமாகிய பிரமாணம் உலகத்துல வந்தபோது பாவம் உலகத்திலே பிரவேசித்ததினாலே நாம் அதை எப்படி அந்த ஆளுகையை இழந்து போனோம் என்று சொல்லி, மறுபடியும் இயேசு எப்படி அதை மீட்டு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்ததை இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்படியானால் உலகத்திலே தேவன் எதையெல்லாம் நமக்காக படைத்தாரோ சகலத்தையும் அவர் நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அப்படின்னா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் மனிதனுக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். நீ ஆண்டு கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆளுகையை கொடுக்கிறார். ஆனால் என்றைக்கு பாவம் உலகத்துல பிரவேசித்ததோ அன்றைக்கு நான் பயந்து என்கிற வார்த்தை வருகிறது. அதற்கு முன்பதாக ஆண்டவர் படைத்த அத்தனை மிருகங்கள், அத்தனை ஜீவன்களையும் ஆதாம் ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். அப்படியானால் அப்போ எதை பார்த்தும் அவர் பயப்படலையே. சிங்கம் இருந்திருக்கும், பாம்பு இருந்திருக்கும், எல்லா விதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், சமுத்திரத்தின் எல்லா காரியம், எல்லா ஜீவன்கள், ஒருவேளை நுண்ணுயிர்கள், பெரிய ஜீவன் சின்ன ஜீவன் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு பயந்த மாதிரி தெரியலையே. எப்போ பாவம் வந்ததோ அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவே அவன் பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஆளுகையை கூட நாம் இழந்து போனோம். அந்த எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினது என்னைக்கு சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தோமோ அன்றைக்கு எல்லாவற்றின் மேலிருந்த ஆளுகையை நாம் இழந்து போகிறோம். அப்படியானால் அதற்கு பின்பதாக பயம் வந்து விடுகிறது. தான் எப்படிப்பட்ட நிலைமையில படைக்கப்பட்டவன், தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன என்பதை அவன் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அதை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய எல்லா பாவங்களையும், எல்லா துக்கங்களையும், எல்லா வியாதிகளையும், எல்லா பயங்களையும், எல்லா பிசாசின் தந்திரங்களையும், நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாக எதிரிடையாக நின்ற சட்ட திட்டங்களை அவர் உடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தன்மையில சிலுவையில ஏற்றுக்கொண்டு நமக்காக பிராயச்சித்து செய்து நமக்காக பரிகார பலியாகி நம்மை மீட்டு கொண்டது நிமித்தமாக மீண்டுமாக இந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் நமக்கு திரும்ப மீட்டு கொடுக்கிறார். சிலுவை நமக்கு அதிகாரத்தை மீட்டு கொடுக்கிறது. சிலுவை நமக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வரத்திற்கு ஏறி போகிறதற்கு முன்பதாக
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமாக நமக்கு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு திரும்பவுமாக நமக்கு அதிகாரத்தை தருகிற, நாம் சொன்னா நடக்கணும். பிசாசுகளுக்கு நாம் கட்டளையிடும் பொழுது அவைகள் புறப்பட்டு சென்றே ஆக வேண்டும். வியாதிகளுக்கு நாம் கட்டளையிடும் போது அவைகள் அங்கிருந்து செல்ல வேண்டும். முன்னொரு நாளிலே என்னுடைய கையிலே ஒரு ஆணி போன்றதோர் வேர் போன்றதோர் முளைத்து எழும்பி அது மிகவும் கஷ்டப்படுத்தினது. அந்த கையில பெருவிரல்ல வலது பெருவிரல்ல அது ஒரு ஆணி போல முளை போல எழும்பி அது நீட்சியாக வெளியே நீண்டு கொண்டிருந்ததுனாலே இந்த கையை வைத்து எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த கையை வைத்து எந்த ஒரு இதையும் செய்ய முடியாதபடிக்கு மிகவும் கஷ்டப்படுத்திட்டு, அது ஆரம்பத்துல ஒன்றும் தெரியல, லேசாத்தான் இருந்த மாதிரி இருந்தது. அதன் பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகி அது அதுல தொட்டாலே பட்டாலே ரத்தம் கொட்டுன்னு கொட்டுகிற அளவுக்கு அது பிரச்சனைக்குரியதாகிவிட்டது. அதை வைத்து எதுவுமே செய்ய முடிய, குடும்பத்தின் காரியங்கள் வீட்டின் வேலைகள் எதையுமே செய்யாத முடியாத அளவுக்கு அது மிகவும் பாதித்தது. ஆனால் ஆண்டவருடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய கையில இருக்கிற இந்த காரியத்திற்கு நான் கட்டளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த சங்கீதம் 30வது சங்கீதம் 2வது வார்த்தையின் மூலமாக என்னோடு பேச ஆரம்பித்தார். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர் என்று சொல்லி. இன்னும் உலர்ந்து தரையை போல வெட்டாந்தரையை போல அது காய்ந்து போகும் என்று சொல்லி அவர் எனக்கு வார்த்தைகளை கொண்டு பேச ஆரம்பித்தார். ஆகவே ஒரு தைரியம் வந்தது. அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், அந்த வார்த்தையின் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற தைரியத்தை ஆண்டவர் கொடுத்து அதை பார்த்து கட்டளையிடும்படி சொன்னார். லேசாக தட்டுப்பட்ட ரத்தம் கொட்ட ஆரம்பிக்கும் பொழுதே இயேசுவின் நாமத்தினால ரத்தம் கொட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை சொல்லவும் அது அப்படியே நின்று போகும். நாளடைவில் அது அப்படியே இயேசுவின் நாமத்தினால காய்ந்து சருகாய் போகட்டும் என்று சொல்ல சொல்ல அந்த வார்த்தையின்படியே அப்படியே அது காய ஆரம்பித்தது. மருத்துவர்களை ஆச்சரியப்படுத்தக்க விதத்துல இது ஆணி, இது வளர்ந்தனா திரும்ப திரும்ப அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், இது திரும்ப திரும்ப வளரும் என்று சொல்லி மருத்துவ வட்டாரத்துல சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அற்புத வல்லமை, அவர் நமக்கு கொடுத்த அதிகாரம், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கொடுத்த சுகமளிக்கிற வல்லமை, அந்த அதிகாரத்தை நிமித்தமாக அது இருந்த இடம் தெரியாமல் பட்டு போனதை பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் அது இருந்த இடத்தை பார்க்கவே முடியாது, அது இருந்த இடத்தை நாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பரிபூரண ஆரோக்கியம் உண்டாயிற்று. அப்படியானால் முழு உலகத்தின் மேலும் முழு இயற்கைக்கு மேலும் நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? இது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக எல்லா பாடுகளையும் நோய்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து அவர் நமக்காக சம்பாதித்த அந்த அவருடைய ஜீவனை கொடுத்து சம்பாதித்த வல்லமை, அந்த வல்லமையினால் உண்டாகிற அதிகாரம். ஆகவே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் கீழ் நாம் இயங்கும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு. அன்றைக்கு ஆதாம் எல்லா மிருகங்களுக்கும் என்ன பெயர் வச்சானோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பெயராக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு அவனுடைய வார்த்தைக்கு ஒரு ஆளுகை செய்து கொள்ளும்படியான அதிகாரத்தை அவனுடைய வார்த்தையில வைத்திருந்தார். அதுபோல நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய முடியும், நமக்கு வருகிற பலவீனங்களை ஆளுகை செய்ய முடியும், நாம் இயற்கை நாம் ஆளுகை செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஆளுகை தன்மையை, அத்தாரிட்டியை நமக்கு ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலமாக, உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் நாம் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டுமாக நம்முடைய சமூகத்துல வந்து அவங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படி, துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படி, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லும்படி தந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆதியிலே நீர் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தீரோ, என்னென்ன காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரே நீர் தந்திருந்தீரோ, அதை பாவம்ங்கிறது வந்த உடனே நாங்கள் இழந்து போனது நிமித்தமாக ஆண்டவரே இன்றைக்கு
மறுபடியுமாக உங்க உயிர்த்தெழுதல் ஆண்டவரே எங்களுக்கு அதை மீட்டு கொடுக்கிறதற்காக, நாங்கள் அதை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயற்கையின் மேல் அதிகாரத்தை கொடுத்தீங்க, அதே போல இன்னும் எங்களுக்கு பாவத்தின் மேலும் சாபத்தின் மேலும் வியாதிகள் மேலும் ஆண்டவரே இயற்கையின் மேலும் சூழ்நிலைகளின் மேலும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஜெயித்துக் கொள்கிறவர்களாக இருக்க உதவி செய்வீராக. ஜெயம் கொண்ட பிள்ளைகளாக உமக்கு மகிமையை கொண்டு வர உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.